ஒரு காதல். சார், ஆக்சுவலா கையில் இந்த குழந்தைங்க கேஸ் விஷயமா தனியா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டா சார். நீங்க எவ்வளவு பெரிய நான்சென்ஸான காரியத்தை பண்ணிருக்கீங்க தெரியுமா? இதுக்கு வர பின்விளைவுக்கு நிச்சயம் இந்த ஸ்டேஷன் இன்சார்ஜ் ஜெயக்குமாரும் உங்களோட ட்ரெயினருங்கிறதால நானும் இதுக்கு பதில் சொல்லணும். முட்டாள்தனமான இந்த வேலையை யார் உங்களை செய்ய சொன்னது? சார், நிலைமை ரொம்ப குரூஷியலா போயிட்டு இருக்கு சார். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களே அட்டாக் பண்ணிருக்காங்களே சார். சார், இதை இப்படியே விட முடியாது சார். உடனே நாம கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் ஃபோர்ஸ் மூலமா ஒரு அட்டாக் ஆபரேஷன் பண்றதுதான் சார் கரெக்டா இருக்கும். இல்ல ஜெயக்குமார், இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா சிட்டி ஃபுல்லா பதட்டம் ஏற்படும். இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். எஸ் சார். பாத்துமா பாத்து, பதட்டத்துல எந்திரிக்க கூடாது. ஏன்னா பதட்டமானா உடம்புல ரத்த ஓட்டம் தாறுமாறா இருக்குமா. அப்படி இருந்தா உன் உடம்புல இருந்து ரத்தம் வேகமா வெளியில வந்து சீக்கிரமா மேலோகம் போய் சேர வேண்டியதுதான். அப்பா அப்பா, அதிர்ச்சிலையும் நீ என்னம்மா வெரைட்டி காட்டுறமா. செம சூப்பர்மா. என்னடா சரோஜாவை தேடி வந்தா இந்த கோலத்துல வேற ஒருத்தங்க இருக்காங்கன்னு நீ குடுக்கிற ஷாக்ல நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். இப்போ உன் காயத்தை பார்த்து நீ ஒரு ரியாக்ஷன் கொடுத்த பாரு, அது வேற லெவல்ல இருக்கு. ஆமா, நீ ஏன் போலீஸ் வேலைக்கு போன? பேசாம நடிக்க போயிருக்கலாமே. இருந்தாலும் என்னம்மா எரிச்சல் படுற? எரிச்சல் கூட சூப்பரா படுறியம்மா. ஆனா ஒண்ணு, நீ இப்படியே எரிச்சல் பட்டு டென்ஷன் ஆகி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தன் வை, சீக்கிரமா மேல போய் சேர்ந்துருவ. நான் ஸ்பெஷலா உன்ன மாதிரி கெஸ்ட் எல்லாம் எரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன். அதுல வச்சு எரிச்சு உன் சாம்பல கூவத்துல கரைச்சிடுவ. ஆனா நீ ஏன் செத்த? அதுக்கான காரணம் என்ன? குழந்தைங்க என்ன ஆனாங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம செத்துட்டேன்னா அப்புறம் ஆவியா அலைஞ்சு தேவையில்லாம இன்னொரு ட்ராக் ரெடி ஆயிடக்கூடாது பாரு. அதனால தெரிஞ்சுக்கிட்டே சாவு. அப்போ அப்போ சரோஜா பா, நீ வேற மாதிரி ஆளுமா. அடடடடா, என்ன மாதிரி வேரியேஷன்ல ரியாக்ஷன் கொடுக்கறமா நீ.
உன்கிட்ட பிடிச்சதே இதுதாம்மா. கரெக்ட் தான், நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். இத அத்தனையும் பண்ணது நானே தான். அதுக்கு உதவியா இருந்தது எங்க அக்கா சரோஜாவோட பேரும் இந்த கெட்டப்பும் தான். அப்போ நீ I am Sharva. அக்கா 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 கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா 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 காசு இருந்தா கொடுங்கக்கா. காசு இல்லப்பா. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா தர்மம் பண்ணுங்கக்கா. பசிக்குதுக்கா. ஏதாவது காசு இருந்தா கொடுங்கக்கா. ஒன்றும் இல்லை. இல்லடா தம்பி, என்கிட்ட பணம் இல்லை தம்பி. நானும் உன்ன மாதிரி தான். நாளைக்கு வரும்போது கொடுக்குறேன். நான் இப்ப பசிக்குதுன்னு கேக்குறேன். நீங்க நாளைக்கு தரேன்னு சொல்றீங்களே, போங்கக்கா. தம்பி இருடா. ஏண்டா உன் பேர் என்ன? என் பேர் ஷர்வா. சர்வாவா? வித்தியாசமான பேரா இருக்கே. நீ எதுக்காகடா இந்த வயசுல பிச்சை எடுக்கிற? உனக்கு அப்பா அம்மா இல்லையா? நான் அனாதை. எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லை. அக்கா என்ன மாதிரி ஆதரவு இல்லாதவங்கலாம் பிச்சை எடுக்காம வேற என்னக்கா பண்ணுவாங்க? சரி, என் கூட வீட்டுக்கு வரியா? உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறேன். சரிக்கா. வா. இதாண்டா அக்கா வீடு. தயங்காம வா. டேய் உள்ள வாடா. உட்காருடா வரேன். இந்த சாப்பிடு சாப்பிடு. தேங்க்யூக்கா. தண்ணி குடுப்பா. அப்பாடா, நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டேங்கா. இதுவே எனக்கு 2 நாளைக்கு தாங்கும்க்கா. சரி, நானே ஃபுல்லா சாப்பிட்டேனே. உங்களுக்கு சோறு இருக்காக்கா? பரவாயில்லடா, நான் சமைச்சுக்கிறேன். சோறு போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் வரேன். ஏய் நில்லு. எங்கடா போவ? நீ எங்க தங்கியிருக்க? எனக்கு என்ன பங்களாவா இருக்கு? நான் ஒரு பாலத்துக்கு அடியில தான் தங்கியிருக்கேன்க்கா. நீங்க என்ன பாத்தீங்கல்ல, அதுக்கு பக்கத்துல தான்க்கா இருக்கு. நான் போறேன்க்கா. நான் நல்லா சாப்பிட்டதும் தூக்கம் வருது. ஏய் சர்வா, நீ என் கூடவே இருக்கியா? நிஜமா தாண்டா சொல்றேன். நீ பார்க்க என் தம்பி மாதிரி தான் இருக்க. நீ என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடும்போது என் கூட பிறந்த தம்பி கூப்பிடுற மாதிரியே இருக்கு. உன்ன மாதிரி தான் எனக்கும் யாரும் இல்லை. நானும் ஒரு அனாதை தான். அதனால
நீ என் கூடவே இருந்துற. உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா. சரிக்கா. அதுக்கப்புறம் என் சொந்த அக்கா மாதிரியே என்ன பாத்துக்கிட்டாங்க. வா வா வா, உட்காரு உட்காரு. நல்லா தொடச்சிடணும், புரியுதா? இந்தா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா, இரு நான் எடுத்துறேன். தேங்க்யூக்கா. பரவாயில்ல. இப்பதான் நல்லா இருக்கு. சும்மா ஜம்முன்னு பெரிய எடுத்த பிள்ளை மாதிரி இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும், இல்லனா என் தம்பி மேல கண்ணு வச்சிருவாங்க. அக்கா, சீக்கிரம் வெங்காயத்தை வெட்டி கொண்டு வா சர்வா. அக்கா இந்தாங்கக்கா. அக்கா சீக்கிரமா கொண்டு வாங்கக்கா, பசிக்குது. வரேன் இருடா. அக்கா கொடுங்க. ஏய் இருடா, நான் ஊட்டுறேன். கொடுங்கக்கா, நான் ஊட்டுறேன். இந்தாங்கக்கா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். யாருமா, என்ன வேணும்? என் தம்பி இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் சார். அவனுக்கு அட்மிஷன் கொடுங்க சார். நீங்க என்ன பண்றீங்கம்மா? நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர். இப்போதைக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் தம்பியை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை சார். உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். அம்மா, முதல்ல உங்களை யார் உள்ள விட்டது? அட்மிஷன் வேணும்னா அப்ளிகேஷன் போடணும், அது தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல இடம் கிடைக்காதுமா. இங்க பெரிய பணக்காரங்க தான் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும். உங்க வசதிக்கு நீங்க ஸ்டேட் போர்டுக்கோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ போய் படிக்க வைங்க. அப்பதான் உங்களால ஒழுங்கா ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியும். சார், நீங்க அப்படி நினைக்காதீங்க சார். நான் டான்ஸ் கிளாஸ் எடுத்தாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவேன் சார். என் தம்பியை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணுன்றது என்னோட லட்சியம் சார். ஏழைங்க இன்னொரு லைஃபுக்கு போகணும்னு நினைக்கிறது தப்பா சார்? கொஞ்சம் மனசு வைங்க சார். இதை பாருமா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. பெரிய பெரிய ஆளுங்களே அவங்க குழந்தைகளுக்கு இங்க சீட்டு கிடைக்காதான்னு ரொம்ப ஏங்குறாங்க. நாங்களும் இன்டர்வியூ வச்சு தான் அட்மிஷனே கொடுப்போம். அதனால என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாம முதல்ல கிளம்புங்க நீங்க. சார் ப்ளீஸ் சார், உங்க காலில் வேணா விழுறேன் சார். என் தம்பிக்கு அட்மிஷன் கொடுங்க சார். போங்க சார், ப்ளீஸ் சார். சார், நீங்க நினைச்சா என் தம்பியோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் சார். இவன் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது சார். இவன் நல்லா படிச்சு ஸ்கூல் பேரையும் உங்க பேரையும் காப்பாத்துவான் சார். கொஞ்சம் மனசு வைங்க சார். என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நல்லா படிப்புன்னு சொல்லுடா சார் கிட்ட. சார், நான் நல்லா படிக்கிறேன் சார். நான் நல்லா பையனா இருப்பேன் சார். சரோஜா, சரோஜா. இந்த வரேன்க்கா. வாங்கக்கா. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இந்தா, நீ கேட்ட பணம். ரொம்ப நன்றிக்கா. உன் நன்றி எல்லாம் இருக்கட்டும். மாசம் மாசம் தவறாம வட்டியை கட்டிடணும். இல்லைன்னா தெரிஞ்சவன் கூட பார்க்க மாட்டேன். கண்டிப்பா கட்டிடுவேன்க்கா. சரி, நீ இதுக்கு முன்னாடி இவ்வளவு பணம் கேட்டது இல்லையே, இப்ப எதுக்காக இவ்வளவு பணம் வாங்குற?
என் தம்பியை பெரிய ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன். அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அதுக்காக தான் கடன் வாங்க வேண்டியதா போச்சு. என்ன சொல்ற? உனக்கு ஒரு தம்பி இருக்கானா? நான் பார்த்ததே இல்லையே. ஆமாக்கா. சரி, பணத்தை சரியா கட்டிரு. நான் வீடு தேடி வந்து பணத்தை கொடுத்த மாதிரி நீயும் வீடு தேடி வந்து பணத்தை திருப்பி கொடுத்துடணும். புரியுதா? சரிக்கா. சரி, போயிட்டு வரேன். வாங்க. சர்வா, உன்னை ஸ்கூல்ல சேர்த்துறேன்டா. தேடாத. அந்த குட்டி பையன்தான் நீ தேடிட்டு வந்த அந்த குட்டீஸ் அவங்களை கடத்தின இந்த சர்வா. எங்க அக்கா என்ன ஒரு அனாதன்ற ஃபீல் வராத அளவுக்கு நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா சரோஜாக்கா பார்த்துக்கிட்ட அளவுக்கு இந்த உலகம் என்ன பார்த்துச்சானா அப்படி பார்க்கல. ஏய், ஏண்டி இவ்வளவு விஷயத்தை பார்த்து பார்த்து கண்ணும் கருத்தமா நான் பட்ட கஷ்டம், எனக்கு கிடைச்ச அனுபவம், நான் செஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு உன்னை கொல்லலான்னு பார்த்தா அவளை உன் போலீஸ் புத்தியை யூஸ் பண்ணி எனக்கு அல்வா கொடுத்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? இத பாரு போலீஸ்காரி, நீ கேட்கிற மூட்ல இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சொல்ற மூட்ல இருக்கேன். என்ன? அதனால முழுசையும் கேட்டுட்டு அப்புறமா மொத்தமா போ. அதை விட்டுட்டு என்ன அறகுறையா சொல்ல விடாம நீ தப்பிக்க பார்த்த அப்புறம் மரணம் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால கைய கால ஆட்டாம அமைதியா உட்காந்து ஒரு செம்ம த்ரில்லர் ஸ்டோரியை கேட்டுட்டு அப்புறமா போலாம்ல. அதுக்குள்ள என்ன அவசரம்? சார், ஸ்டேஷன்ல வாணி சொன்னதை வச்சு ஸ்கெட்ச் பண்ண படம் மாதிரி இல்லையே சார். சார், நாங்கள் கிஃப்ட் ஷாப்பில் பார்த்த ஃபுட்டேஜில் இருந்தது இந்த லேடி இல்லை சார். ஸ்கூலில் விசாரிச்சப்போ அந்த லேடி பேர் சரோஜான்னு சொன்னாங்க. ஸோ சரோஜா தான் கொலைக்காரின்னு நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்போ அவங்க செத்த மாதிரி மாலையெல்லாம் போட்டிருக்கு. அப்போ அந்த குழந்தை எங்க இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கே சார். நான் ஏற்கனவே ஆள் அனுப்பி விசாரிச்சிட்டேன். சரோஜா செத்துட்டான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உண்மை என்னன்னா சரோஜா கொலைகாரி இல்ல, கொலைகாரன் ஒரு ஆண். என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னா கொலையாளி ஆம்பளையா? ஆமா ஜெயக்குமார், நான் ஸ்டேஷன்ல பழைய கிரிமினல்ஸோட போட்டோவை மேட்ச் பண்ணி பார்த்தப்போ பொண்ணுங்களோட போட்டோஸ் எதுவுமே மேட்ச் ஆகல. ஆனா ஒரு ஆணோட முகமும் கொலைகாரியோட முகமும் மேட்ச் ஆச்சு.
அவன் பழைய கிரிமினல். அவன் பேரு ஷர்வா. அந்த ஷர்வா வேற யாரோ இல்ல, சரோஜாவோட தம்பிதான். அவன் தான் குழந்தைகளை கடத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு டேஞ்சரஸான கிரிமினல். அப்ப கையில் அவங்க கிட்ட தான் மாட்டிருக்கணும். நான் ஏற்கனவே போக வேண்டாம் தான் சொன்னேன். அவதான் கேட்காம போய் மாட்டிக்கிட்டா. இப்ப எப்படி சார் காப்பாத்த போறோம்? Shut up!